ஹாய் எவ்ரிவன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி உங்கள்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாரு. நண்பா, இந்த மாதிரி இந்த வேலை என்னுடைய பேஷன் இல்லை, ஸோ நான் வேலையை வந்து மாற்றிடலாம் அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து எப்பயுமே ஆன்சர் தான் சொல்லுவீங்க. அதே வேணாண்டா நீங்கள், இல்லைனா வேலையை விட்டுட்டு உங்களுடைய பேஷன் என்னவோ அதை பாருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பொதுவாக நானும் அப்படி தான் சொல்லுவேன். அதுதான் நம்மளோட இயல்பு இல்லையா? ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்ககிட்ட நம்ம ஆன்சர் சொல்லக்கூடாதான், அவங்ககிட்ட வேறு சில கேள்விகள் கேட்கறது மூலமாக அவங்களே ஆன்சரை வந்து ஃபைன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ இந்த வேலையை உன்னுடைய பேஷன் என்னங்கிறத நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ அந்த பேஷனை கண்டுபிடிச்சிட்டுனா அதில் இதே அளவுக்கு பணம் வருமா, இல்லை இதை விட குறைவாக வருமா, இல்லை இதை விட அதிகமாக வருமா அப்படின்னு கேட்கலாம். ஒருவேளை குறைவாக வரும்னு சொன்னாங்கன்னா, அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு தேவையான பணமோ அல்லது 2-3-5-6 மாதங்களுக்கு தேவையான பணமோ, உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தேவையான பணமோ உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிற கொஸ்டினை கேட்கலாம் அப்படின்னா. அல்லது இதே ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு அந்த பேஷனை கண்டினியூ பண்ண முடியாதான்ற மாதிரியான கேள்விகள் இருக்குது. அவங்கள சிந்திக்க வச்சு அவங்கள ஒரு பதிலில் தூண்ட வைக்கிறது தான் வந்து அவங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமளும் அந்த மாதிரி